உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பர்களே, 290ஆம் நாளை நாம் எட்டிவிட்டோம். இன்னும் நம்ம கவுண்டவுனில் 75 நாட்கள் தான் இருக்குது. பைபிள் நம்ம முடிக்கிறதுக்கு 75 டேஸ் தான். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம 1 மக்கபேயரில் 9ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். சீராக்கில் 24 மற்றும் 25, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம துவங்க போகிறோம். அதில் 1லேருந்து 4 வசனங்கள் நம்ம பார்ப்போம். அன்பர்களே, நேற்று நம்ம கடைசியாக எங்கே விட்டோம்? யூதா மக்கபேயர் முதல் முறையாக கடவுளை சார்ந்து இல்லாமல் ரோமையர்களை சார்ந்து, மனுஷங்களை சார்ந்து இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ரோமையர்கள் என்ன எழுதுகிறாங்க? நீங்கள் யூதா மக்கபேயரை தொட்டிங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் உங்களுக்கு எதிராக போரிடுவோம். என்னம்மா பயமுத்துனாங்க. எல்லாம் தேமேத்ரிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அன்பர்களே, நம்ம என்ன நினச்சிட்டுப்போம்? தேமேத்ரி பயந்துருவார், இனிமேல் யூதாவை டச் பண்ணவே மாட்டார், ரோமையர்கள் கூட வந்துட்டாங்க அப்படின்னு. ரொம்ப தப்பான வந்தர்களே. அடுத்த வசனமே, அடுத்த பேராகிராஃபி இன்றைக்கி நம்ம வாசிப்போம். 8ஆம் அதிகாரத்தில் அது முடியுது. 9ஆம் அதிகாரத்தில் தேமேத்ரி பார்க்குறாரு. அடுத்து அவருடைய படையை திரும்ப அனுப்புகிறார் யூதா மக்கபேயருக்கு எதிராக. இப்போ பாருங்கள் மதர்களே, யூதா மக்கபேயனுடைய மனப்பான்மையில் ஒரு மாற்றம் வந்துருச்சு. கடவுளை சார்ந்திருந்த யூதா முதல் முறையாக மனுஷனை சார ஆரம்பித்தார். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ ஒரு போர் வந்துச்சு. இது வரைக்கும் இந்த 8 அதிகாரங்கள் நம்ம என்ன பார்த்தோம்னு வந்தவர்களே, உடனடியாக விண்ணகத்தை நோக்கி கூக்குரலிடுங்கன்னுவார். இன்றைக்கி அது நடக்கலான்னு வந்தவர்களே. யூதா மக்கபேயர் என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி போய் கோயிலில் போய் ஆண்டவர்கிட்ட அழுந்துருக்கணும். அதுக்கப்புறம் போருக்கு எப்பயுமே ஜெபிச்சுட்டு தானே போருக்கு போகிறாங்க. இன்றைக்கி அது நடக்காது. விளைவு, அவர் உயிரை இழக்க நேரிடும். அவருடைய படை அவரை விட்டுட்டு எல்லாம் சிதறி ஓடுறத பார்ப்போம், பின்வாங்கிறத பார்ப்போம். மன்னர்களே, தலைவர் எவ்வளியோ அவ்வளியே படையும். கடவுளை சார்ந்திருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட பசியில் இருந்தாங்க, எல்லாம் சாப்பிடாம டயர்டாக இருந்தாங்க, அப்போ கூட போராடினாங்க. கடவுள் கூட இருந்தார், வானதூதர்களை அனுப்பினார் அப்படின்னு எழுதப்படல. பட் நமக்கு தெரியும், வானதூதர்களும் வந்திருப்பாங்க, ஜெயித்தாங்க. இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் மனசில் தெம்பில்லை. அன்பாந்தர்களே, நம்ம ஆங்கிலத்தில் அழகாக கூறப்பட்டிருக்கோம், ஜூடா மக்கபீஸ் வாஸ் crushed in spiritன்னு இருக்கும். அப்படின்னா அவர் மனம் சோர்ந்து விட்டார்ன்னு இருக்கும். முதல் முறையாக அந்த 8 அதிகாரங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மக்கபேயர்னால் நமக்கு என்ன தெரியுது? செம்பட்டியை போல், சுத்தியலை போல் அடிக்கிறவங்க, ஹேமர். அவங்க எப்படி மனம் சோர்ந்து போனாங்க? ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வந்துச்சு? கடவுள்கிட்ட இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடவுளை விட்டாங்க, எல்லாம் போச்சு. ஸோ இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் அன்பர்களே, அல்டிமேட்டாக அவருடைய சகோதரன் யோனத்தான், அவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 9ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் என்னென்ன வீர செயல்கள் செய்தார் அப்படின்றது தான் நம்ம வாசிப்போம், இன்னும் ஒரு 3 அதிகாரங்களுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி 1 மக்கபேயர் புத்தகத்தினுடைய 4ஆம் பகுதிக்கு போகிறோம். இன்னும் ஒரே ஒரு பகுதி தான். அடுத்து யோனத்தான் மக்கபேயனுடைய சகோதரன் சீமோனுடைய செயல்கள்லாம் கடைசி 5ஆம் பகுதி. ஸோ ஃபஸ்ட்டு வரலாற்று பின்னணி பார்த்தோம், அப்பா மத்தையா மக்கபேயனுடைய செயல்களை பார்த்தோம், மகன் யூதா மக்கபேயர் செயலினுடைய பார்த்துட்டோம். இன்றைக்கி 4ஆம் பகுதியாக யோனத்தானுடைய செயல்கள் நம்ம துவங்க போகிறோம். முதல்ல இது நமக்கும் ஒரு இதுவாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் மனசு சோர்ந்துருக்குறோம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஜெபிச்சோமா? நம்ம நற்கனை பிரசன்னத்துக்கு போய் உட்காந்தோமா? பைபிளை வாசித்து ஏதாவது தியானிக்க ட்ரை பண்ணோமா? ஒரு பிரச்சனை இருக்குது, சுத்தமாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல, ஏன் அதே யோசிச்சுட்டு இருக்கணும்? பைபிள் ஓப்பன் பண்ணலாமே, ஜெபமாலை கையில் எடுத்து ஜெபிக்கலாமே. ஜெபிச்சு முடிச்சுட்டா எல்லாம் நம்ம புரிதெல்லாம் கடந்த ஒரு மன அமைதி வரும், இல்லை ஒரு தெளிவு வரும், இல்லை ஒரு அருள் கிடைக்கும். முடிச்சுட்டு ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை விட்டுட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு, அதை போய் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு, இந்த ரோமையர்கள்கிட்ட இவங்க உதவி கேட்ட மாதிரி நம்ம யார்கிட்டையாவது போய் உதவி கேட்டிருப்போம். இல்லை, செய்ய வேண்டியது நம்மளுடைய கூக்குரலை விண்ணகத்தை நோக்கி எழுப்பணும். ஸோ யோனத்தான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் நிறைய என்ன சொல்கிறது போர்களை அவர் புரிவார். அவருடைய தலைநகரமாக தெக்கோவாவை அவர் வைத்திருப்பார். எருசலேமை இன்னும் இந்த தெமேத்ரி அரசன் தான் கைப்பற்றி வச்சிருப்பார், இந்த செலுகு அரசர். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி சீராக்கினுடைய 2ஆம் பகுதிக்குள் நம்ம போகிறோம் என்பதில்லை. ஸோ இது வரைக்கும் 23 அதிகாரங்கள் நம்ம பார்த்தோம். முதல் பகுதி ஞானம் கடவுளிலிருந்து வருது அப்படின்றத பார்த்தோம். இன்னிலிருந்து ஞானம்
தன்னையே புகழும், கடவுளால் அது கனம் பண்ணப்படும். இட் வில் பி ஆனர்ட் பை காட். ஸோ அதை நம்ம 24 43 வரைக்கும் பார்ப்போம். நண்பர்களே, இன்றைக்கி ஞானம் அதுவே பேச ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை போல் இருக்கும். அதுதான் நம்ம ஞானத்தை பற்றி ரொம்ப ஃபேமஸாக பார்ப்போம். இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, இது படைப்புகளுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அது படைக்கப்பட்டுச்சுன்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுக்கான விளக்க உரையில். ஸோ இது படைக்கப்பட்ட ஞானம்னு வரும்போது அது தேவ மாதாவை குறிக்கும், கடவுளில் பங்கெடுக்கக்கூடிய ஞானம் அப்படின்ற அந்த ஒரு கொடையை குறிக்கும். மற்ற நேரங்களில் அது ஆண்டவர் இயேசு குறிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம், மாறி மாறி வரும் அன்பர்களே. ஆண்டவர் இயேசு பேசுகிற மாதிரி இருக்கும், சில சமயம் மாதாவை பேசுகிற மாதிரி இருக்கும், சில சமயம் அது திருச்சபையும் குறிக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் மாதா வராங்களோ அங்கே அது திருச்சபைக்கும் தான் மாதா அங்கே அடையாளமாக நிற்கிறாங்க. ஸோ இந்த 2ஆம் பகுதி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முதியவர்களுக்கு போகும். முதல் பகுதி யாருக்கு இருந்துச்சு? இளைஞர்களுக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 2ஆம் பகுதி முதியவர்களுக்கு, திருமணம் ஆனவர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வரும் அன்பர்களே. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஞான நூல்கள்லாம் பார்த்தோன்னா ஞானம் ஒரு தனியான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம், ஞானம் திருச்சட்டத்தின் நிறைவாக பார்ப்போம். திருச்சட்டமே ஞானத்தினால தான் நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இது கோயிலுக்கும் திருவழிபாடுகளுக்கும், லிட்டர்ஜி ஆஃப் வர்ஷிப், வழிபாட்டுக்கும் இந்த ஞானம் தொடர்பு இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி அந்த ஞானம் ஒரு அழகாக அதே இந்த தோரா, அந்த மோசேவனுடைய சட்டத்தோடையும் இந்த திருக்கோயிலோடையும் அது சேரும்போது அப்போ பாருங்களேன், இதுக்கு முன்னாடிலாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க? இந்த ஞானம்ன்றது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் வரும், சட்டம் திருச்சட்டம் அப்படின்றது இஸ்ரேல் மக்கள் நினச்சிருந்தது. இல்லை, ஞானமே இந்த திருச்சட்டத்தில் தான் இருக்குது. இஸ்ரேல் மக்களிடம் அது குடிக்கொள்ளுது. சாலமன் கட்டின கோயிலில் தான் அது குடிக்கொள்ளுகிறது. ஸோ ஞானம் ஏதோ உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இல்லை அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்ப்போம் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, குறிப்பாக இன்றைக்கி பெண்களை குறித்து நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக வரும். அதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்குறையில் பார்த்துட்டோம். அது பெண்கள் அல்ல, அது கெட்ட பெண்களை குறிக்கும், தீய பெண்களை குறிக்கும். ஸோ ஜென்ரலாக அது பெண்கள் நம்ம பார்க்கக்கூடாது. சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை அம்மையாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாய், பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மக்கபேயர் முதல் நூல், அதிகாரம் 9. நிக்கானோரும் அவனது படையும் போரில் வீழ்ச்சியுற்றதை தெமேத்தெரி கேள்வியுற்ற போது, பாக்கியதையும் ஆல்கிமையும் யூதேயா நாட்டுக்கு 2ஆம் முறையாக தன் வலப்படை பிரிவோடு அனுப்பினான். அவர்கள் கில்காலுக்கு போகும் வழியாய்ச் சென்று அர்பேலாவிலிருந்த மெசலோத்தை முற்றுகையிட்டார்கள். அதை கைப்பற்றி பலரை கொன்றார்கள். அவர்கள் 152ஆம் ஆண்டு முதல் மாதத்தில் எருசலேமுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு 20,000 கால் ஆள்களோடும் 2,000 குதிரை வீரர்களோடும் பெரேயாவுக்கு போனார்கள். எலாசாவில் யூதா பாசறை அமைத்தார். தேர்ந்தெடுத்த வீரர்கள் 3000 பேர் அவரோடு இருந்தனர். அவர்கள் எதிரி படைகளின் பெரும் கூட்டத்தைக் கண்டு பெரிதும் அஞ்சினார்கள். பலர் பாசறையினின்று ஓடிவிட்டனர். அவர்களுள் 800 பேரே எஞ்சியிருந்தனர். தம் படை சிதறியோடியதையும்
போர் உடனடியாக நடக்கவிருந்ததையும் யூதா கண்டு அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் இல்லாததால் மனமுடைந்து போனார். அவர் மனம் தளர்ந்திருந்த போதிலும் தம்முடன் எஞ்சியிருந்தவர்களை நோக்கி, எழுவோம், நம் பகைவரை எதிர்த்துச் செல்வோம், ஒருவேளை நம்மால் அவர்களை எதிர்த்து போரிட முடியும் என்று முழங்கினார். ஆனால் அவர்கள், நாம் மிகச் சிலராயிருப்பதால் இப்போது போரிட முடியாது, முதலில் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம், பின்னர் நம் சகோதரர்களுடன் திரும்பி வந்து அவர்களோடு போரிடுவோம் என்று சொல்லி அவரது மனத்தை மாற்ற முயன்றார்கள். அதற்கு யூதா, அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது நாம் செய்யக்கூடாத செயல். நமது காலம் வந்திருக்குமானால் நம் உறவின் முறையினருக்காக ஆண்மையுடன் இறப்போம், நமது பெருமைக்கு இழுக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்றார். பாக்கீதின் படையினர் பாசறையை விட்டு புறப்பட்டு தாக்குதலுக்கு ஆயத்தமாக நின்றார்கள். குதிரை வீரர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்தார்கள். கவனறிவோரும் வில்லாளரும் படைக்கு முன் சென்றார்கள். அவ்வாறே முன்னணி வீரர்கள் எல்லாரும் சென்றார்கள். பாக்கியது வலப்படை பிரிவில் இருந்தான். குதிரை படையின் இரு பிரிவுகளுக்கு நடுவே காலாட்படை முன்னேறிச் செல்ல எக்காளங்கள் முழங்கின. யூதாவின் பக்கம் இருந்தவர்களும் தங்களின் எக்காளங்களை முழங்கினார்கள். படைகளின் இரைச்சலால் நிலம் நடுங்கியது. காலை முதல் மாலை வரை போர் நடந்தது. பாக்கீதும் அவனது வலிமை மிகு படையும் வலப்பக்கத்தில் இருக்க யூதா கண்டார். மன உறுதி கொண்ட அனைவரும் யூதாவோடு சேர்ந்து கொண்டார்கள். வலப்படை பிரிவை முறியடித்து அதை அசோத்து மலை வரை துரத்திச் சென்றார்கள். வலப்படை பிரிவு முறியடிக்கப்பட்டதை கண்ட இடப்படை பிரிவு திரும்பி யூதாவையும் அவருடன் இருந்தவர்களையும் நெருங்கி பின்தொடர்ந்து சென்றது. போர் கடுமையாகவே இருதரப்பிலும் பலர் காயப்பட்டு மடிந்தனர். யூதாவும் மடிந்தார். மற்றவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். யோனத்தானும் சீமோனும் தங்கள் சகோதரரான யூதாவை தூக்கிக் கொண்டு போய் மோதையின் நகரில் தங்கள் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவருக்காக அழுதார்கள். இஸ்ராயேல் மக்கள் எல்லாரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினார்கள். பல நாள் அழுது புலம்பினார்கள். இஸ்ராயேலின் மீட்பராகிய மாவீரர் வீழ்ந்தது எவ்வாறு என்று ஓலமிட்டார்கள். யூதாவின் பிற செயல்கள், போர்கள், தீரச் செயல்கள், பெருமை ஆகியவை மிக பல. ஆகவே அவை எழுதப்படவில்லை. யூதாவின் இறப்புக்கு பின் நெறி கெட்டவர்கள் இஸ்ராயேல் எங்கும் தலை தூக்கினார்கள். அநீதி செய்பவர்கள் அனைவரும் நடமாடினார்கள். அக்காலத்தில் பெரியதொரு பஞ்சம் ஏற்பட்டதால் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். பாக்கீது இறைப்பற்றில்லாத மனிதர்களை தேர்ந்து கொண்டு அவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தினான். அவர்கள் யூதாவின் நண்பர்களை தேடி கண்டுபிடித்து பாக்கீதிடம் அவர்களை அழைத்துச் சென்றார்கள். அவன் அவர்களை பழிவாங்கி எள்ளி நகையாடினான். எனவே இஸ்ராயேலில் கடும் துயர் ஏற்பட்டது. இறைவாக்கினர்களின் காலத்துக்கு பின் அதுவரை அவர்களிடையே இவ்வாறு நேர்ந்ததில்லை. யூதாவின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி யோனத்தானிடம், உம் சகோதரரான யூதா இறந்தது முதல் நம் எதிரிகளையும் பாக்கியதையும் நம் இனத்தாருக்குள்ளேயே நம்மை பகைக்கிறவர்களையும் எதிர்த்து போராட அவரை ஒத்தவர் ஒருவரும் இல்லை. ஆதலால் நம் போர்களை நடத்திச் செல்ல அவருக்கு பதிலாக இன்று உம்மையே எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் தேர்ந்து கொண்டோம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தம் சகோதரரான யூதாவுக்கு பதிலாய் தலைமையேற்றார். இதை அறிந்து பாக்கீது அவரை கொல்ல தேடினான். யோனத்தானும் அவருடைய சகோதரரான சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் இதை கேள்வியுற்று தெக்கோவா என்னும் பாலை நிலத்துக்கு ஓடிப்போய் ஆஸ்பார் குளத்து அருகே பாசறை அமைத்தார்கள். இதை ஓய்வு நாளில் அறிய வந்த பாக்கீது தன் படைகள் அனைத்துடன் யோர்தானை கடந்தான். மக்கள் தலைவர் என தம் சகோதரரை தம் நண்பர்களாகிய நபத்தையரிடம் யோனத்தான் அனுப்பி தங்களிடம் இருந்த திரளான பொருள்களை அவர்களுடைய பொருள்களோடு சேர்த்து வைக்கும்படி கேட்கச் செய்தார். அப்போது யாம்பிரியின் மக்கள் மெதாபாவின் என்று புறப்பட்டு யோவானையும் அவரிடம் இருந்த அனைத்தையும் கைப்பற்றிச் சென்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாம்பிரியின் மக்கள் சிறப்பானதொரு மணவிழாவை கொண்டாடுகிறார்கள்.
கானான் நாட்டு உயர்குடியினர் ஒருவரின் மகளை நாதபாதிலிருந்து பெரும் பாதுகாப்புடன் மணவிழாவுக்கு அழைத்து வருகிறார்கள் என்று யோனத்தானிடமும் அவருடைய சகோதரரான சீமோனிடமும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் சகோதரரான யோவான் குருதி சிந்தி இறந்ததை நினைவு கூர்ந்து புறப்பட்டு சென்று மலையின் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கூச்சலிடும் கூட்டத்தையும் ஏராளமான மூட்டை முடிச்சுகளையும் கண்டார்கள். மணமகனும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் படைக்கலங்கள் தாங்கிய வண்ணம் மேளதாளங்களோடும் பாடகர் குழுவினரோடும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு சென்றார்கள். யூதர்கள் தாங்கள் பதுங்கியிருந்த இடத்தினின்று அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொலை செய்தார்கள். பலர் காயமுற்று மடிந்தார்கள். மற்றவர்கள் மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களின் அனைத்து பொருள்களையும் யூதர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இவ்வாறு மணவிழா மகிழ்ச்சி துயரமாய் மாறியது. இன்னிசை ஒப்பாரியாக மாறியது. தங்களுடைய சகோதரர் குருதி சிந்தி இறந்ததற்காக முழுதும் பழி தீர்த்து கொண்ட பின் அவர்கள் யோர்தானையொட்டிய சதுப்பு நிலத்திற்கு திரும்பினார்கள். இதை அறிந்த பாக்கீதும் பெரும்படையோடு யோர்தான் நதியின் கரைகளை ஓய்வு நாளில் சென்றடைந்தான். யோனத்தான் தம்முடன் இருந்தவர்களை நோக்கி, நாம் இப்போது எழுந்து நம்முடைய உயிருக்காக போராடுவோம். ஏனெனில் முன்னைய நிலைமையை விட இக்கட்டான நிலைமையில் இப்போது இருக்கிறோம். பாருங்கள், நமக்கு முன்னும் பின்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. யோர்தானின் நீர் இரு பக்கமும் உள்ளது. அதுபோல சதுப்பு நிலங்களும் காடுகளும் உள்ளன. நாம் தப்பிக்கவே வழியில்லை. நம்முடைய பகைவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட விண்ணக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்றார். போர் தொடங்கியது. பாக்கியதை தாக்க யோனத்தான் கையை ஓங்கினார். ஆனால் அவன் தப்பி பின்னடைந்தான். யோனத்தானும் அவரோடு இருந்தவர்களும் யோர்தானில் குதித்து அக்கறைக்கு நீந்திச் சென்றார்கள். ஆனால் பகைவர்கள் யோர்தானை கடந்து அவர்களை எதிர்த்து வரவில்லை. அன்று பாக்கியதின் படையில் 1000 பேர் மடிந்தனர். பாக்கியது எருசலேம் திரும்பினான். யூதேயாவில் அரண்சூழ் நகர்களை கட்டினான். எரிகோ, எம்மாவு, பெத்கோரான், பெத்தேல், தம்னாத்தா, பாரத்தோன், தெபோன் ஆகிய நகரங்களில் கோட்டைகளை கட்டி எழுப்பி உயர்ந்த மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் கொண்டு அவற்றை வலுப்படுத்தினான். இஸ்ராயேலுக்கு தொல்லை கொடுக்க அந்த நகரங்களில் காவற்படையை நிறுவினான். பெத்சோர், கசாரா ஆகிய நகரங்களையும் எருசலேம் கோட்டையையும் வலுப்படுத்தி போர் வீரர்களை அங்கு நிறுத்தி உணவுப் பொருள்களை சேமித்து வைத்தான். நாட்டு தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக்கி அவர்களை எருசலேம் கோட்டையில் காவலில் வைத்தான். 153ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆல்கியம் திரு உறைவிடத்தின் உள்முற்றத்து மதில்களை இடித்து தள்ள கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவாக்கினர்களின் வேலைப்பாடுகளை தகர்த்தெறிய திட்டமிட்டான். அவ்வாறே தகர்த்தெறிய தொடங்கினான். தொடங்கிய அந்த நேரத்திலேயே ஆல்கியம் நோயால் தாக்கப்பட்டான். அவனுடைய வேலைகள் தடைபட்டன. அவனது வாய் அடைபட்டது. பக்கவாதத்தால் தாக்குண்டான். அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் குடும்ப காரியங்களை கூட கவனிக்க முடியவில்லை. இச்சூழலில் ஆல்கியம் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகி இறந்தான். பாக்கியது அவன் இறந்ததை அறிந்து தெமேத்திரி மன்னனிடம் திரும்பினான். யூதேயா நாட்டில் 2 ஆண்டு காலம் அமைதி நிலவியது. நெறிக்கெட்டவர்கள் அனைவரும் சூழ்ச்சி செய்து யோனத்தானும் அவனோடு இருக்கிறவர்களும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்கிறார்கள். எனவே இப்போது பாக்கியதை அழைத்து வருவோம். அவர் ஒரே இரவில் அவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடிப்பார் என்று சொல்லிக் கொண்டார்கள். உடனே அவர்கள் பாக்கியதிடம் சென்று கலந்து ஆலோசித்தார்கள். அவன் பெரும் படையோடு புறப்பட்டான். யோனத்தானையும் அவரோடு இருந்தவர்களையும் கைது செய்யும்படி யூதேயாவிலிருந்த தன் கூட்டாளிகள் அனைவருக்கும் ரகசியமாக மடல் அனுப்பினான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஏனெனில் அவர்களின் சூழ்ச்சி வெளியாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிக்கு காரணமாயிருந்த நாட்டு தலைவர்களுள் 50 பேரை யோனத்தானின் ஆள்கள் பிடித்து கொலை செய்தார்கள். பிறகு யோனத்தானும் சீமோனும் அவர்களுடைய ஆள்களும் பாலை நிலத்திலிருந்த பெத்பாசிக்கு சென்று இடிபட்ட அதன் பகுதிகளை கட்டி நகரை வலுப்படுத்தினார்கள். பாக்கியது இதை அறிந்ததும் தன் படை முழுவதையும் கூட்டினான்.
யூதேயாவில் இருந்தவர்களுக்கு இது பற்றி செய்தி அனுப்பினான். பிறகு புறப்பட்டு பெத்பாசிக்கு எதிரே பாசறை அமைத்தான். படைப்பொறிகள் செய்தான். பல நாள் அதை எதிர்த்து போர் புரிந்தான். யோனத்தான் தம் சகோதரரான சீமோனை நகரில் விட்டுவிட்டு நாட்டுக்குள் சிறிய படையோடு சென்றார். ஒதமேராவையும் அவனுடைய உறவினர்களையும் பாசிரோன் மக்களையும் அவர்களுடைய கூடாரங்களில் வெட்டி வீழ்த்தினார். பிறகு தம் வீரர்களோடு முன்னேறிச் சென்று அவர்களை தாக்கத் தொடங்கினார். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் நகரிலிருந்து வெளியே வந்து படைக்கலங்களுக்கு தீ வைத்தார்கள். பாக்கியதை எதிர்த்து போரிட்டு முறியடித்தார்கள். அவனை மிகுந்த துன்பத்துக்கு உட்படுத்தினார்கள். இதனால் அவனுடைய சூழ்ச்சியும் படையெடுப்பும் பயனற்று போயின. ஆகவே அந்நாட்டுக்கு வரும்படி தனக்கு ஆலோசனை கூறியிருந்த நெறிகெட்டவர்கள் மீது பாக்கியது கடுஞ்சீற்றம் கொண்டு அவர்களுள் பலரை கொன்றான். தானும் தன் நாட்டுக்கு திரும்பி போக முடிவு செய்தான். இதை அறிந்த யோனத்தான் பாக்கியதுடன் சமாதானம் செய்வதற்கும் கைதிகளை அவன் தம்மிடம் ஒப்படைப்பதற்கும் தூதர்களை அனுப்பினார். பாக்கியது அதற்கு இசைந்து அவரது சொற்படியே செய்தான். தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தீங்கிழைக்க முயல்வதில்லை என்று ஆணையிட்டான். தான் யூதேயா நாட்டிலிருந்து முன்பு சிறைப்படுத்தியவர்களை அவரிடம் ஒப்படைத்தான். தன் நாட்டுக்கு திரும்பி வந்த பின் அவர்களின் எல்லைக்குள் அவன் கால் வைக்கவே இல்லை. இவ்வாறு இஸ்ராயேலில் போரின்றி அமைதி நிலவியது. யோனத்தான் மிக்மாஸில் குடியேறி மக்களுக்கு நீதி வழங்க தொடங்கினார். இறைப்பற்றில்லாதவர்களை இஸ்ராயேலிலிருந்து அழித்தொழித்தார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 24. ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. தன் மக்கள் நடுவே தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னத இறைவனின் மன்றத்தில் திருவாய் மலர்ந்து பேசுகிறது. அவரது படைத்திரள் முன்பாக தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னதரின் வாயினின்று நான் வெளிவந்தேன். மூடுபனி போன்று மண்ணுலகை மூடிக்கொண்டேன். உயர்வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன். முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன். வானத்தையெல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன். கீழ் உலகின் ஆழத்தை ஊடுருவிச் சென்றேன். கடலின் அலைகள் மேலும் மண்ணுலகெங்கும் மக்கள் அனைவர் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்தினேன். இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஓர் இடத்தை நான் விரும்பினேன். யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன்? பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார். என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார். யாக்கோபில் தங்கி வாழ், இஸ்ராயேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார். காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார். எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன். இதனால் சீயோனில் உறுதிப்படுத்த பெற்றேன். இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார். எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன். லெபனோனின் கேதுரு மரம் போலவும் எர்மோன் மலையின் சைப்ரஸ் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். எங்கேதி ஊரின் பேரீச்ச மரம் போலவும் எரிகோவின் ரோசா செடி போலவும் சமவெளியின் அழகான ஒலிவ மரம் போலவும் பிளாத்தான் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். இலவங்க பட்டை போலும் பரிமள தைலம் போலும் மனம் கமழ்ந்தேன். சிறந்த வெள்ளை போளம் போல நறுமணம் தந்தேன். கல்பானும் ஒனிக்ஸா எனும் நறுமண பொடிகள் போலும் உடன்படிக்கை கூடாரத்தில் எழுப்பப்படும் புகை போலும் நறுமணம் வீசினேன். தேவதாரு மரத்தை போல் என் கிளைகளை பரப்பினேன். என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை. நான் அழகு அளித்திடும் திராட்சை கொடி, மாட்சி செல்வத்தினுடைய கனிகள் என் மலர்கள். நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை.
கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது. என் உரிமை சொத்து தேனடையினும் மேலானது. என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார். என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். இவ்வாறு ஞானம் கூறிய அனைத்தும் உன்னத இறைவனின் உடன்படிக்கை நூலாகும். மோசே நமக்கு கட்டளையிட்ட யாக்கோபின் சபைகளுக்கு உரிமை சொத்தாக வழங்கப்பெற்ற திருச்சட்டமாகும். ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. பீசோன் ஆறு போன்றும் அறுவடை காலத்தில் திக்ரீஸ் ஆறு போன்றும் திருச்சட்டம் ஞானத்தால் நிறைந்து வழிகிறது. யூப்ரத்தீசு ஆறு போல அறுவடை காலத்தில் பெருக்கெடுத்தோடும் யோர்தான் ஆறு போல அது அறிவு கூர்மையால் நிரம்பி வழிகிறது. திராட்சை அறுவடை காலத்தில் நைல் ஆறு வழிந்தோடுவதைப் போல் அது நற்பயிற்சியை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும். முதல் மனிதன் ஞானத்தை முழுமையாக அறியவில்லை. இறுதி மனிதனும் அதன் ஆழத்தை கண்டானில்லை. ஞானத்தின் எண்ணங்கள் கடலினும் பரந்தவை. அதன் அறிவுரைகள் படுகுழியை விட ஆழமானவை. நான் ஆற்றிலிருந்து பிரியும் கால்வாய் போன்றவன். தோட்டத்தில் ஓடி பாயும் வாய்க்கால் போன்றவன். எனது தோட்டத்துக்கு நான் நீர் பாய்ச்சுவேன். எனது பூங்காவை நீரால் நிரப்புவேன் என்று சொல்லிக் கொண்டேன். உடனே என் கால்வாய் ஆறாக மாறிற்று. என் ஆறு கடலாக மாறிற்று. நான் நற்பயிற்சியை விடியல் போன்று ஒளிரச் செய்வேன். அது தொலையிலும் தெரியும்படி செய்வேன். போதனைகளை இறைவாக்கு போன்று பொழிவேன். அதை காலங்களுக்கெல்லாம் விட்டுச் செல்வேன். எனக்காக மட்டும் உழைக்கவில்லை, ஞானத்தை தேடுவோர் அனைவருக்காகவும் உழைத்தேன் என அறிந்து கொள்ளுங்கள். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 25. என் மனத்திற்கு பிடித்தவை 3. அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். 3 வகை மனிதரை நான் வெறுக்கிறேன். அவர்களின் வாழ்வை நான் பெரிதும் அருவருக்கிறேன். அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர். உன் இளமையில் நீ எதையும் சேமித்து வைக்காவிடில் முதுமையில் எதை காண்பாய்? தீர்ப்பு வழங்குவது நரை திரை விழுந்தோருக்கு ஏற்றது. அறிவுரை கூறுவது பெரியவர்களுக்கு தக்கது. முதியோருக்கு ஞானமும் மாண்புடையோருக்கு சிந்தனையும் அறிவுரையும் எத்துணை சிறந்தவை. பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடி. ஆண்டவருக்கு அஞ்சுவதே அவர்களுக்கு மாட்சி. பேறு பெற்றோர் என நான் கருதுவோர் 9 வகைப்படுவர். 10ஆம் வகையினரை பற்றியும் என் நாவால் எடுத்துரைப்பேன். அவர்கள் தங்கள் பிள்ளைகளில் மகிழ்ச்சியோரும் பெற்றோர், தங்கள் பகைவரின் வீழ்ச்சியை காண வாழ்வோர், அறிவு கூர்மை கொண்ட மனைவியருடன் வாழும் கணவர்கள், நாவால் தவறாதோர், தங்களை விட தாழ்ந்தோருக்கு பணிவிடை செய்யாதோர், அறிவு திறனை கண்டடைந்தோர், செவிசாய்ப்போரிடம் பேசுவோர், ஞானத்தை கண்டுகொண்டோர் எத்துணை மேலானவர்கள். ஆயினும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட சிறந்தவர்கள் எவரும் இல்லை. ஆண்டவருக்கு அஞ்சுதல் எல்லாவற்றையும் விட மேலானது. அதனை பெற்றவருக்கு ஈடு இணை ஏது?
ஆண்டவருக்கு அஞ்சுதலே அவரை அன்பு செய்வதன் தொடக்கம். பற்றுறுதியே அவரை பற்றிக் கொள்வதன் தொடக்கம். வருத்தங்களிலெல்லாம் கொடிது மன வருத்தமே. தீமைகளிலெல்லாம் கொடிது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே. துன்பங்களிலெல்லாம் கொடிது நம்மை வெறுப்பவரிடமிருந்து வரும் துன்பமே. பழிகளிலெல்லாம் கொடிது நம் பகைவரிடமிருந்து வரும் பழியே. தலைகளிலெல்லாம் கொடிது பாம்பின் தலையே. சீற்றத்திலெல்லாம் கொடிது பகைவரின் சீற்றமே. கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல். பெண்ணின் கெட்ட நடத்தை அவளது தோற்றத்தை மாற்றுகிறது. கரடியின் முகத்தை போன்று அவளது முகத்தை வேறுபடுத்துகிறது. அவளுடைய கணவர் அடுத்தவர்களுடன் அமரும்போது அவர்கள் சொல்வதை கேட்டு கடுமையாக பெருமூச்சு விடுவார். பெண்ணின் தீச்செயலுக்கு முன் மற்ற எல்லாமே சிறிது. பாவிகளுடைய கேட்டுக்கு அவள் ஆளாகட்டும். மணல் மேட்டில் முதியவரால் ஏற முடியாது. வாயாடி மனைவியுடன் அமைதியான கணவர் வாழ முடியாது. மங்கையரின் அழகினில் மயங்கிவிடாதே. பெண்கள் மீது இச்சை கொள்ளாதே. தன் மனைவியின் ஆதரவில் வாழ்க்கை நடத்தும் கணவர் அவளுடைய சினத்துக்கும் செருக்குக்கும் ஆளாகி பெரும் இகழ்ச்சி அடைவார். சோர்வுற்ற மனம், வாட்டமான முகம், உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன. தன் கணவரை மகிழ்விக்காத மனைவி நலிவுற்ற கைகளையும் வலிமையற்ற முழங்கால்களையும் போன்றவள். பெண்ணாலேயே பாவம் தோன்றியது. அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கிறோம். தொட்டியிலிருந்து தண்ணீர் ஒழுகியோட விடாதே. கெட்ட பெண்ணை அவளுடைய விருப்பம் போல பேச விடாதே. உன் விருப்பப்படி உன் மனைவி நடக்கவில்லை எனில் உன்னிடமிருந்து அவளை விலக்கி வை. நீதிமொழிகள் அதிகாரம் 23. ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உட்காரும்போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப் பார். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அவர் தரும் சுவையான உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே. அது உன்னை வஞ்சிக்க விழையும் உணவாயிருக்கலாம். செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளை வாசித்து முடிக்கிறதுக்கு தேவையான அருளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்களும் யூதா மக்கபேயர் இறுதி நாட்கள் அவர் செய்த அந்த மனுஷங்களை நம்பின அந்த தவறை நாங்களும் பல வேளைகளில் செய்துட்ருக்கோம்ப்பா. நாங்கள் உங்களை மட்டுமே நம்பி இருக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியவங்க. மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. மனுஷங்க பலவீனமானவங்க. மனுஷங்க நிறங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அம்மா, ஞானத்தின் இருப்பிடமே, அம்மா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே புளியப்படுவீங்கன்னு இன்றைக்கி நாங்கள் வாசி கேட்டோம்மா. எங்கள் மேலே இறங்கி வாங்கம்மா. எங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுங்கம்மா. கடவுளுக்கு அஞ்சி அவரை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு உள்ளத்தை, ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடலுமாம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்றைக்கு மக்கபேயரில் பாருங்கள், ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு பகுதி பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தம் படை சிதறி ஓடியதையும் போர் உடனடியாக நடக்கவிருப்பதையும் யூதா கண்டு அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கு நேரம் இல்லாததால் மனமுடைந்து போனார். அன்பார்ந்தவர்களே, அப்போல்லாம் ஜெபிக்கிறதுக்கெலாம் நேரம் இருந்துச்சு. இதை விட பெரிய படை வந்தப்பெல்லாம் நேரம் இருந்துச்சு. இப்போ மட்டும் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் மனம் உடைஞ்சு போனார்? எவ்வளோ ஆழமான ஆவிக்குரிய ஒரு சத்தியம் இதில் இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அப்போ நம்ம எப்போல்லாம் நமக்கு டைம் இல்லாமல் போகுது, எப்பப்பெல்லாம் நம்ம மனம் சோர்வில் இருக்கிறோம், அப்போல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம டைம் கொடுக்கலான்னு அர்த்தம். டைமை நம்மளா ஏதோ ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அன்பார்ந்தவர்களே.
8லேருந்து 10 வசனங்கள் பாருங்கள். மக்கள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை வேணாம், நம்ம பின் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தைரியமாக வந்து நம்ம போரிடலாம் அப்படின்றாங்க. அன்பர்களே, இப்போ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு பாருங்கள், யோசிச்சு பார்ப்பேன். நம்மளும் இந்த மாதிரி யூதா மக்கள் மாதிரி இல்லை இல்லை நான் இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், போய் சண்டை போடுவேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே தைரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன, நான் ஏன் சோர்ந்து போனேன்? நான் தான் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துவேன். யூதா மக்கள் பேர் யோசிச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய மனசே இப்போ சோர்வாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைமாக இருக்கே. இதை விட பெரிய படையெல்லாம் நம்ம சந்தரிச்சிருக்கோமே, இதை விட பலவீனமாக இருந்தப்பெல்லாம் போய் சந்தித்து சண்டை போட்டிருக்கோமே, ஏன் இப்போ இது நடக்குது? என்ன தப்பு செஞ்சோம்? ரூட் ப்ராப்ளம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம், மேலோட்டமாக பார்க்குறோம். ஆவிக்குரிய விஷயம் பாருங்களேன், வி புட் திங்ஸ் ரைட் வித் காட். கடவுளோடு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டாக போட்டோன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகும். அப்போ யூதா என்ன பண்ணியிருக்கணும், பின்வாங்கிட்டு போய் கோயிலில் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, என்ன பிரச்சனை, எங்கள் மக்களை திரும்ப ஒன்று கூட்டுங்க, ஜெபிச்சிருந்தாங்கன்னா மக்கள் திரும்ப ஒன்று கூடுவாங்க. அப்போ மக்கள் ஒன்று கூடி படை ஒன்றாக இருப்பது கடவுள் கையில் இருந்துருக்குது பாருங்களேன். நமக்கு ஒரு உதவி வருது மனுஷங்கிட்ட இருந்து, மனுஷங்க வழியாக, எல்லாமே கடவுள் கொடுக்குறது. நம்ம இந்த மாதிரி தான் யூதாவை போல் நம்ம வந்து இல்லை இல்லை இருந்தாலும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரெக்லெஸ்ஸாக முட்டாள்தனமாக நம்ம போய் சண்டை போடுவோம். ஆக்சுவலாக நம்ம பின்வாங்கி என்ன பிரச்சனைன்னு, ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லி யோசித்தோன்னா தெரிய வரும், எங்கேயாச்சும் நம்ம பிசுறு தட்டியிருப்போம். இந்த ரோமியர்களுக்கு எழுதின அந்த கடிதம் மாதிரி ரோமியர்கள்கிட்ட போய் சார்ந்தோம், அதுதான் பிரச்சனை. அதை யூதா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தாருன்னா, அவர் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா, இந்நேரம் இந்த போர் தோற்றுருக்க மாட்டார், அவர் வாழ்க்கையும் இழந்திருக்க மாட்டார், உயிரையும். 23ஆம் வசனம் பாருங்கள். யூதாவின் இறப்பிற்கு பின் நெறிக்கெட்டவர்கள் இஸ்ரேல் எங்கும் தலை தூக்கினார்கள், அநீதி செய்பவர்கள் அனைவரும் நடமாடினார்கள். அன்பர்களே, நமக்குள்ளே இருக்கிற யூதா மக்கபேர் ஒருத்தர் இருந்தார், அது ஆண்டவர் இயேசு, தெய்வமாதா, ஆவியானவர்களுடைய குரல், புனிதர்களுடைய குரல், வானதூதர்களுடைய குரல். என்னைக்கு இதுக்கு நம்ம செவி கொடுக்காம நம்ம கட் பண்ணுறோமோ, அப்போ நம்மளுடைய நெறிகேடுகள்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். என்னடா திரும்ப நம்ம வந்து பாவத்தினால விழுகிறோம் அப்படின்னா யூதா மக்கபேர் செத்துட்டார்னு அர்த்தம். அப்போ தான் இந்த நெறிகேடுகள் உள்ளேருந்து நமக்கு வரும், அநீதிகள் நமக்குள்ளே வரும். அப்போது ஏன் இவங்க குரல் கேட்க மாட்டேங்குது? ஜெபத்துலேயும் தபத்துலேயும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது எப்பப்பெல்லாம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, ஒரு நபரை பற்றியோ ஒரு சுச்சுவேஷன் பற்றி, இது என்னால் முடியவே முடியாது, இவங்க ரொம்ப கெட்டவங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் வருதுனாவே சாத்தங்கிட்ட இருந்து வருது. சிம்பிள். 26ஆம் வசனம் பாருங்கள். யோனத்தான் கரெக்டாக பண்ணுறாரு. திரும்பவும் யூதா மக்கபேர் பண்ணதை, தவறுனதை இவர் பண்ணுறாரு. ஆண்டவரிடம் கூக்குரலிடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போகிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது வந்து பைபிள் எவ்வளவு நுணுக்கமாக அமைதியாக நமக்கு இந்த மெசேஜை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது பாருங்களேன். ஆண்டவரிடம் ஜெபிச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்போ நம்மளுக்கும் ஒவ்வொரு முறை போருக்கு வரும்போதும், நம்ம என்றைக்கெல்லாம் ஒரு சோதனை வரும்போதும் சரி, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது, எப்பப்பெல்லாம் கடவுள்கிட்ட ஜபத்தில் திரும்பிட்டு அப்புறம் போகிறோமோ நமக்கும் வெற்றி உண்டு, இல்லைன்னா தோல்வி தான். அதுக்கப்புறம் 54 55 வசனங்கள் பாருங்கள். ஆல்கீம் திருவுறைவிடத்தின் உள்முற்றத்தை மதில்களை இடித்து தள்ள கட்டளையிட்டான். தொடங்கிய அந்நேரத்திலேயே ஆல்கீம் நோயினால் தாக்கப்பட்டு அவர் இறந்து போகிறார், கடும் வேதனையினால். மன்னர்களே, எவன் ஒருவன் கடவுளுடைய ஆலயத்தை கெடுத்து போகிறானோ அவனை கடவுள் கெடுத்து போடுவார்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார் புதிய ஏற்பாட்டில். ஸோ அப்போ புனித பவுலுக்கு தெரியுது இந்த பேக்ரவுண்ட்லாம். அவரோட ஆலயத்தை கெடுக்கூடாது, அப்படின்னா நம்மளோட உடல் ஆன்மாவை தூய்மையாக வச்சுக்கணும். அதை நம்ம கெடுத்தோம், நம்ம வாழ்க்கையை அவர் கெடுப்பார். சிம்பிள். அதுக்கப்புறம் சீராக் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. வந்து மாதா தன்னையே பாடுறாங்க. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்று வாழ்த்திடுமே. அப்படின்னா மாதா தற்பெருமையில் பாடுறாங்களா? இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள நானும் ஆசீர்வதிப்பேன். ஸோ மாதாவை நம்ம ஆசீர்வதிக்க நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அதனால தான் மாதா சொல்கிறாங்க, இனிமேல் ஆபிரகாம்கிட்ட சொன்னதெல்லாம் என்கிட்ட நிறைவேறுது அப்படின்றாங்க மாதா. ஸோ அது ஒரு இறைவாக்கு நிறைவேற்றுறாங்க. இன்னொன்று, மாதா அந்த இடத்துல ஞானத்தை போல செயல்படுகிறார்கள். ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. ஷீ இஸ் த கிரியேட்டட் விஸ்டம், படைக்கப்பட்ட ஞானம் மாதா. அதுக்கப்புறம் பாருங்கள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னதரின் வாயின்று நான் வெளியே வந்தேன். அன்பதில் இது யார்? ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. அப்போ பாருங்கள், ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்குது. மாதாவுடைய அந்த படைக்கப்பட்ட ஞானம் ஒரு பக்கம் வருது, படைக்கப்படாத ஞானம் ஒரு பக்கம் வருது.
ஆண்டவர் தானே அந்த இறை வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை யார்கிட்ட வரும்? ஆண்டவருடைய வாயிலிருந்து வரும். பாருங்கள், அப்போ ஞானமும் கடவுளுடைய வார்த்தையும் ஒன்று தான். அப்போ நம்ம இதை வாசிக்க நம்ம ஞானத்தினால் நிரம்பிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க. 4ஆம் வசனம் பாருங்கள், உயர் வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன், முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வானத்தின் மேலே வருது, மேகங்கள் மேலே வருது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தானியேல் காட்சியில். மேகங்களின் மேல் வருகிறவர் யார்? ஆண்டவர் இயேசு, தந்தையாம் இறைவன். கடவுளுக்கு தான் அதை ஆட்ரிபியூட் பண்ணுவாங்க. மேகத்தூணில் யார் இருந்தால் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தும் போது? தந்தையாம் இறைவன். அப்போ அது பாருங்கள், ஞானத்திற்கு இங்கே கொடுக்கப்படுது. அப்போ இது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. கடவுளோட ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம், கடவுளினுடைய குணாதிசயங்கள். 5ஆம் வசனம் பாருங்கள், வானத்தையெல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன். 6ஆம் வசனம் பாருங்கள், கடலின் அலைகளின் மேலும் மண்ணுலகெங்கும் மக்கள் அனைவர் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்தினேன். அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் தண்ணீரின் மேல் தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ பாருங்கள், ஞானம் இங்கே கடலின் அலைகள் மீது மண்ணுலகில் மீதும் அது ஆட்சி செலுத்தி கொண்டிருந்துச்சான். பனியை போல் அது மூடி கொண்டிருந்துச்சு. நம்ம வாசிக்கிறோம் ஞானம் யாருடைய கொடை? ஆவியானவரோட கொடை. அப்போ பாருங்களேன், மகன் இங்கே காட்டப்படுகிறார், தந்தை காட்டப்படுகிறார், ஆவியானவர் இங்கே காட்டப்படுற மூவர் இறைவனை நம்ம இங்கே பார்க்குறோம். ஞானம் வாயில் இருக்குன்றாங்க, அது மகனை குறிக்குது. தண்ணீர் மேலே அசைவாடிச்சுன்றாங்க, ஆட்சி செலுத்துன்றாங்க, அது ஆவியானவரை குறிக்குது. அதுக்கப்புறம் அதே ஞானம் மேகத்தூண்லேருந்து வருதுன்றாங்க, அது தந்தையை குறிக்குது. மூவர் இறைவனும் இங்கே பாருங்கள் படம் பிடிச்சி காட்டுறாங்க. ஞானம் கடவுளிடம் இருக்குது, அந்த ஞானம் அந்த மூவர் இறைவன். 7ஆம் வசனம் பாருங்கள், கடவுள்கிட்டருந்து மாதத்தை பாருங்கள், இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஒரு இடத்தை நான் விரும்பினேன், யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன். யார்கிட்ட நான் போய் இளைப்பாருவேன்? யார்கிட்ட போய் நான் ஓய்வு எடுப்பேன்? ஆண்டவர் கேட்குற விண்ணகத்திலேருந்து, அந்த அன்பான தாழ்மை உள்ள தாய் மடியில் தான் ஆண்டவர் இறங்கி போய் தங்க போகிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கே ஸ்விட்ச் ஆகுது. இப்போ மாதாவை பற்றி வருது. 8ஆம் வசனம் பாருங்கள், பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார், என்னை படைத்தவர் என் கூடாரத்தை இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார், யாக்கோபில் தங்கி வாழ இஸ்ரேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார். அப்போ மாதா இஸ்ரேலில் வராங்க, யாக்கோபின் குடும்பத்தாரில் மாதா பிறக்கிறாங்க. ஸோ லிட்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஞானம் இஸ்ரேலில் தங்குச்சு அப்படின்னா மோசேவின் திருச்சட்டம் அந்த தோராவில் இறங்குது. ஸோ கடவுளுடைய அந்த டிவைன் லா, அந்த திருச்சட்டம் இஸ்ரேலுக்கு வெளிப்படுத்தப்படுது. யாக்கோபின் குடும்பத்தாரிடையே அது குடிக்கொள்ளுது, அதனுடைய கூடாரத்தை அமைக்குது. ஸோ லிட்ரலாக பார்த்தோன்னா இது திருச்சட்டத்தையும் ஆண்டவருடைய கோவிலையும் குறிக்கும், திருவழிபாடை குறிக்கும். பட் இது மாதாவையும் குறிக்கும், மாதா வழியாக ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9ஆம் வசனம், காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார், எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். அன்பர்களே, மாதா எப்படி எக்காலமும் வாழ்வாங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான். அப்போ மாதா எப்படி இட்டர்னலாக இருக்கிறாங்க? கடவுளுடைய வல்லமையினால் மாதா நிலையாக எக்காலமும் வாழ்வாங்க. தொடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மாதா இருந்தாங்க? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் சாத்தானை படைச்சப்பே, சாத்தானை ஃபஸ்ட்டு படைக்கலை, வானதூதர்களை படைத்த போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாராம். மானிட குலம் விழுகும்போது, ஏன்னா அவருக்கு தெரியும் ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம பாவம் செய்வோம், விழுவோம், அப்போ அவர் இறங்கி நம்ம மீட்க போகிறான்னு சொல்கிறப்ப சாத்தான் எதிர்க்கிறான், லூசிஃபர் எதிர்க்கிறான். அப்போ வானதூதராக இருக்கலாம், நான் அதை செய்ய முடியாதுன்றப்ப அவனை தள்ளப்படுகிறான், அவன் சாத்தானாக மாறுகிறான், விழுந்து போன வானதூதராக மாறுகிறான். ஸோ அந்த டைமில் உலகம் தொடக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. ஒரு பெண்ணிடமிருந்தும் அவர் வித்திடமிருந்தும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி, மீட்பு வரும், நான் இறங்கி வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தொடக்கத்திலேயே அவர் மாதாவை தந்தையாம் இறைவன் சிந்தனையில் கொண்டு இருந்தார். மூவர் இறைவன் தங்களுடைய கற்பனையில் கொண்டு இருந்தாங்க ஒரு பெண்ணை. அதுக்கப்புறம் பாருங்கள் 10-17 வசனங்கள், அது கூடாரத்தில் வேலை செய்து ஒரு மரங்களைப் போல, பல்வேறு மரங்களைப் போல் அது வளர்ந்து ஓங்குது. அப்போ பாருங்கள் நண்பர்களே, இந்த சாம்பிராணி, கோயிலில் இருக்கிற சாம்பிராணி, இது எல்லாமே அந்த ஞானத்தை குறிக்கிறதான். அப்போ நம்ம கோயிலில் போடுற தூபம் எல்லாமே ஆண்டவருடைய அந்த ஞானத்தை குறிக்கிறது. எல்லாமே நம்ம கத்தோலிக்க திரு அவையை குறிக்கிறது. 18ஆம் வசனம் பாருங்கள், பவர்ஃபுல்லான ஒரு வசனம். மாதா தான் படைக்கப்பட்ட அந்த ஞானம்னு சொல்லி காட்டுது. நானே தூய அன்பு, அச்சம், அறிவு,
தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. தூய அன்பு யாரு? ஆண்டவர் இயேசு. காட் இஸ் லவ், கடவுள் அன்பாக இருக்கிறார். அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை, இதெல்லாம் ஆவியானவருடைய கொடைகள் ஆகியவற்றின் அன்னை. கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளைகள் மேல் நான் பொழியப்படுவேன். அப்பா, மாதா தான் அந்த படைக்கப்பட்ட ஞானம், அந்த அன்னை. குறிக்கப்பட்டவங்க மேலே தான் அவங்க பொழியப்படுவாங்களாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பந்தர்களே. இதெல்லாம் மாதாவுடைய வசனங்கள். 17ஆம் வசனம் பாருங்கள். நிறைய வசனம் மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் ஒத்துமையாக போகும். ஏன்னா ஆண்டவருடைய உடல் தானே மாதாவுடைய உடலும் ரத்தமும். நம்ம திருச்சபையில் நம்ம எல்லாருமே கத்தோலிக்க திருவை எல்லாமே பாருங்கள். நான் அழகு அழித்திடும் திராட்சை கொடி. இப்போ ஆண்டவர் தான் நானே திராட்சை கொடின்னு சொல்லார் யோவான் நற்செய்தியில். பாருங்கள், அது இங்கே திருச்சபையும் குறிக்கும், மாதாவையும் குறிக்கும். 19ஆம் வசனம் பாருங்கள். என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். அன்பர்களே, இது வந்து திருச்சபையும் குறிக்கும், மாதாவையும் குறிக்கும், ஆண்டவர் இயேசுவையும் குறிக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பசியாக இருக்கிறவங்க, தாகமாக இருக்கிறவங்க என்னிடம் வாங்க, உங்கள் பசி தீரும், உங்களுடைய தாகம் தீரும். மாதாவும் நம்மளோட கத்தோலிக்க திருவையும் இதை சொல்ல முடியும். வந்து என்னுடைய கனியை உண்ணுங்க. திருச்சபை நமக்கு என்ன தருது? நற்கருணையை தருது, இறை வார்த்தையை தருது. மாதாவுடைய திரு உதிரத்தின் கனிகள் தான், கனிதான் ஆண்டவர் இயேசு, நற்கருணை, இறை வார்த்தை. அப்போ எல்லாமே பாருங்கள், என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள், என் கனியை வயிறார உண்ணுங்கள்னு சொல்லி ஆண்டவர் இயேசுக்கு இது பொருந்தும், மாதாவுக்கும் பொருந்தும், திருச்சபைக்கும் பொருந்தும் இந்த வசனம். 21ஆம் வசனம் பாருங்கள். என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள், என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். இது முரண்பாடாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல? என்னிடம் வாங்க, உங்கள் பசி தீர, உங்களுக்கு பசி இருக்காது. என்னிடம் வந்து பருகுங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தரேன், உங்களுக்கு தாகமே வராதுன்னு சொல்கிறார் நற்செய்தியில். இங்கே என்ன சொல்கிறோம்? ஆண்டவரிடம் வந்து உண்டா திரும்ப பசி வருன்றாங்க, குடித்தா இன்னும் தாகம் வருன்றாங்க. இது என்னது? அல்ஃபோன்ஸ் ரோட்ரிக் இயேசு சபையை சார்ந்த அழகாக அவர் எழுதுகிறாரு கிறிஸ்டியன் வே ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற புத்தகத்தில். இது என்ன அப்படின்னாக்க, ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன பசி தீர்ந்து போகும், என்ன தாகம் தீர்ந்து போகும்? உலகத்தின் அந்த இன்பத்து மேலே நம்ம ஓடி ஓடி போயிட்டுருக்கோம் பாருங்கள், அது தீந்துடும். ஆனால் அதே நேரத்தில் அவர் மேலே இருக்கிற பசியும் ஆசையும் தாகமும் அதிகரிக்குமா? எப்படி ஞானமாக புனிதர்கள் பார்க்குறாங்க பாருங்களேன். அப்போ என்ன பசி என்ன தாகம் தீருது? உலகத்தின்கிட்டையும் உடம்புக்கிட்டேயும் சாத்தங்கிட்டையும் மாய கவர்ச்சியிலையும் தேடிட்டு இந்த பசியும் தாகமும் தீந்துடும். அது மேலே இனிமேல் நமக்கு ஆசையே இருக்காது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகிரும், ஆண்டவர் நம்மளை திருப்திப்படுத்திடுவார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னும் அதிகமாக வேணும்னு பசியும் தாகமும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் அவரை அன்பு செய்யணும், இன்னும் அவர்கிட்ட நெருங்கணும், அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள், என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். இன்னும் ஆண்டவர் வேணும், இன்னும் ஆண்டவர் வேணும். இது நடக்கும் அன்பந்தூர்லே, எனக்கும் நடக்குது, எல்லாருக்குமே நடக்குது. கடவுள்கிட்ட நம்ம அவரை சுவைச்சிட்டோன்னா அவரை விடவே மாட்டோம். திரும்பி இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு போயிட்டே இருப்போம். அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உலக விஷயங்கள் அப்படி நிலையாக தந்துக்கிட்டே இருக்காது. ஒரு பாயிண்டில் அது தீந்து போயிடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட தீந்தே போகாது. 22ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார், என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். முதல்ல இங்கே வந்து இது மாதாவை குறிக்குது. அப்போ பாருங்கள், நம்ம கடவுள்கிட்ட மாதாக்கிட்ட நெருங்கும்போது 2 பேரும் பிரிக்க முடியல. மாதா கூட சேர்ந்து வேலை செஞ்சால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம், மாதாவுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நம்ம இகழ்ச்சி அடைய மாட்டோம். ஆண்டவர் இயேசுவே கீழ்ப்படிந்தார்னு நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். அவர் திரும்பி சென்று 12 வயசில் தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிந்தார். அப்போ இந்த படைக்கப்பட்ட ஞானமாகிய மாதாவுக்கும் நம்ம கீழ்ப்படிலாம். அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சால் நம்ம பாவம் செய்ய மாட்டோமா? அப்போ மாதா கூட இருக்கணும் நம்ம. 23ஆம் வசனம் பாருங்கள். ஞானத்தை திருச்சட்டத்தோடு பாருங்கள் ஒப்பிடுறாங்க. இவ்வாறு ஞானம் கூறிய அனைத்தும் உன்னத இறைவனின் உடன்படிக்கை நூலாகும். ஆண்டவருக்கு அஞ்சுதல் எவற்றையும் விட மேலானது, அதனை பெறுவோருக்கு ஈடு இணை ஏது? அண்ணந்திலே, கடவுளுக்கு அஞ்சு நடப்பவங்களுக்கு எந்த இணையும் இல்லை. அவருக்கு அஞ்சு அவர் கட்டளைகளை கடைபிடிச்சா அவ்வளோதான். அதில் தான் எல்லா ஞானமும் இருக்குது, எல்லாமே அதில் தான் இருக்குது. 13ஆம் வசனம் பாருங்கள். தீமைகளில் எல்லாம் கொடியது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே. 19ஆம் வசனம் சொல்லுது 25ஆம் அதிகாரத்தில், பெண்ணின் தீச்செயல்களுக்கு முன் மற்ற எல்லாமே செய்யுது. அப்போ ஏன் பெண்ணை மட்டும் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறோம்? இதை நம்ம ஏதோ பார்ஷியாலிட்டி பார்க்கலான்னு பாருங்களே. இங்கே என்ன சொல்லப்படுது? ஏற்கனவே நம்ம ஒரு விளக்குறையில் பார்த்தோம். அந்த காலத்தில் இருந்த ஃபிலாசபின்னா, த கரப்ஷன் ஆஃப் த பெஸ்ட் இஸ் த வேர்ஸ்ட்.
இருக்கிறதுலே உன்னதமான பரிசுத்தமான ஒன்று பழுது அடைஞ்சிருச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும். அப்படி தான் அந்த பெண்மை மதர் தெரேசா தான் சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி இந்த அன்னை தெரேசா அவங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கும்போது சொல்கிறாங்க, ஒரு தாய் தன்னோட கருவில் இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ணி கொல்ல முடியும்னா உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு அம்மா பிள்ளையோட உறவு தான் அவ்வளோ சேக்ரெட். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க, தாய் கொல்றது தான் மிகப்பெரிய கொலை குத்தம்னு சொல்ல வரல, அங்கே தான் மிகப்பெரிய அன்பு இருக்குது. அந்த அன்பே இங்கே மாசுபட்டுருக்கு அப்படின்னா அப்போது ஒரு சாதாரண அப்பா பையன் அன்பு, ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்ட்ஷிப் அன்பெல்லாம் நம்ம என்ன ஏமாத்துறோம். அவங்க எப்போ வேணால் திரும்பி நம்மளை கொல்லலாமே அப்படின்றாங்க. அப்படி தானே தெரியுதா? அப்போ இந்த பெண்கள் இடத்துல தான் அந்த தூய்மை இருக்குது, அங்கே தான் உயிர் பிறப்பு எடுக்குது. ஸோ அங்கேயே தீமை இருக்குன்னா அப்போ அதுதான் மற்ற எல்லாத்த விட பெரிய தீமை. அப்படின்னா அவ்வளோ உயர்வாக பார்க்குறோம். கோயிலுக்கு அதை கற்பனை அதை ஒப்பிடுறோம். ஆண்டவருடைய திருவுறைவிடம் அது. 21ஆம் வசனம் பாருங்கள். டைரெக்டாக அந்த நம்ம இச்சைக்குரிய பாவத்தில் விழுவவங்களுக்கான ஒரு அழகான ஒரு வசனம். மங்கையரின் அழகினால் மயங்கி விடாதே, பெண்களின் மீது இச்சை கொள்ளாதே. அழகான ஒரு இது, அதை நம்ம ஆண்களுக்கும் போட்டுக்கலாம். 24ஆம் வசனம் பாருங்கள். பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கின்றோம். பாவம். அப்போ சீராக்குக்கு ஆண்டவர் தந்தையம் இறைவன் ஆவியானவர் வெளிப்படுத்தலை. ஸ்டோரி இங்கே முடியல. சீராக்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவர் கதையை மாற்றி எழுதினார். பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்குறோம் இல்லையா? இப்போ பெண்ணாலேயே மீட்பு தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் நிலை வாழ்வை அடைகிறோம். ஆனால் இந்த பெண் யார்? அந்த பழைய ஏவாள் கிடையாது, புதிய ஏவாளாகிய நம்ம அம்மா தேவமாதா. ஸ்டோரி இஸ் சேஞ்ச்ட். ஆண்டவர் வரலாற்றை மாற்றி எழுதினார். 26ஆம் வசனம் பாருங்கள். உன் விருப்பப்படி உன் மனைவி நடக்கவில்லை எனில் உன்னிடமிருந்து அவளை விலக்கி வை. இதை தான் கேட்குறாங்க. இது திருச்சட்ட நூலில் தான் இங்கே இவர் சொல்கிறாரு சீராக்கு. மோசேயின் சட்டத்தை அப்படியே இங்கே சொல்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் அழக நற்செய்தியில் விளக்கம் கொடுத்துட்டாரு. பரத்தமை என்று வேறு எதுக்காகவும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து உன் மனைவியே விலக்கி விடக்கூடாது, கணவனை விலக்கி விடக்கூடாது. அப்போ அது எதுக்கு கொடுக்கப்படுச்சு? நம்மளோட கடின உள்ளத்தின் பொருட்டு கொடுக்கப்படுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஜெபிக்கணும். புனித மோனிக்காவை போல் என் கணவனை நான் மாற்றுவேன், என் மனைவியை நான் மாற்றுவேன், என் பிள்ளைங்களை நான் மாற்றுவேன், என் அம்மா அப்பா மாற்றுவேன். நம்ம நிற்கணும். அப்போ தான் மாறுவாங்க அன்பர்களே. சரி, நீதிமொழிகள் பாருங்கள். 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள். அன்பர்களே, இது டேபிள் மேனர்ஸ், அந்த எட்டிக்கெட்டுன்னு வாங்க தெரியுமா? அந்த சாப்பிடும் போது இருக்கக்கூடிய அந்த 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 எப்படி நம்ம அந்த இடத்துல நடந்துக்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர்ஸ். இங்கே என்ன சொல்ல வராங்க? அப்போ பசி இருந்தால் சாப்பிடக்கூடாதா? ஆண்டவர் எதுக்கு சாப்பாடு அதுக்கு தானே கொடுத்துருக்காரு? அப்படி இல்லை. அங்கே என்ன தெளிவாக கூறப்பட்டிருக்குன்னா, நம்ம ஒரு சாப்பாடு, ஒரு பெரிய ஒரு ஆளுநர்னுடைய ஒரு விருந்துக்கு போகிறோம், அந்த சாப்பாடை பார்க்கும்போது தான் ஒரு பசி தூண்டுவோம். ஆக்சுவலாக அது டெம்டேஷன், அது பசி கிடையாது. ஆக்சுவலாக அதை நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் ஒரு 3 மணி நேரம் கூட சாப்பிடாம இருப்போம். ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிடாகணுன்னு சொல்லி ஒரு டெம்டேஷன் அது. அப்போது தொண்டையில் கத்தி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு அளவாக சாப்பிடு, செல்ஃப் கண்ட்ரோலாக இரு, உன்னுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துன்னு சொல்லி நமக்கு பைபிள் சொல்லி தருது அன்பர்களே. அவ்வளோதான், செல்ஃப் கண்ட்ரோல் தான் இங்கே. 4ஆம் வசனம் பாருங்கள். செல்வராக வேண்டும் என்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே, அதனால் உனது அறிவு இழந்து விடாதே. அன்பர்களே, எங்கே நமக்கு போதும்னு சொல்லி நமக்கு ட்ரா பண்ணுமோ அந்த இடத்துல நமக்கு தெரியணும். நம்ம தேவை பூர்த்தி செஞ்சிருச்சுன்னா போதும், அதுக்கு மேலே பணம் தேவையில்லை. ஃப்யூச்சருக்கு ஓரளவு நமக்கு தெரியுது, ஓகே ஃப்யூச்சரில் ஒரு 15,000 ஒரு 20,000 மாதம் இருந்தால் நம்மளால் ஓட்ட முடியும், கணவன் மனைவியால் ஓட்ட முடியும் வயசான காலத்தில் அப்படின்னா அதுக்கேற்ற அளவு சேர்த்து வச்சிட்டோன்னா போதும், மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஸோ திங்க் அபவுட் தேட் அன்பர்களே. செல்வத்தை வேணும் பாடுபட்டு உழைக்கிறோம், ஆனால் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. அதெல்லாம் நமக்கு பேக் ஃபயர் ஆகிட்டுருக்குது. நமக்கு மனசில் நிம்மதி இல்லை, உடல் நோய் வருது, இதெல்லாம் கனெக்ட் பண்ண தெரில. இதெல்லாம் ஏதாச்சும் நடக்குதுன்னு நினச்சிருக்கோம். இல்லை, இதெல்லாம் நம்ம கடல் கூட இல்லாததுனால வரதுனுடைய பின் விளைவு. இன்னும் அந்த ஒழுங்குக்குள்ளே நம்மளுடைய உணர்வுகளை கொண்டு வராதனால வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம். என்றைக்கு இதை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம், உண்மையாலுமே ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக.
சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.